செழிப்புள்ள காலங்களை நமக்கு தேவன் தருகிறவர். அல்லேலூயா. செழிப்புள்ள காலங்கள், செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான ஜீவியம். இதை நான் பிரசங்கம் பண்ண உடனே செழிப்பு உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு யோசித்துறாதீங்க. இது செழிப்பு உபதேசம் கிடையாது. வசனத்தில் நாம் எப்படி செழிப்பாக இருக்கணும்னு எழுதியிருக்கிறது, அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 14:17 சொல்லியிருக்கிறது, இயேசு நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஆகவே நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்தார், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்பினார். அப்போ செழிப்பா இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருமே தேவை. எல்லாரும் யார் வேணான்னு சொல்லுவாங்க. செழிப்பு வேணான்னு சொல்ற ஆள் யாராவது ஒருத்தருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. நல்லா இருக்கணும், நம்ம உலகத்தில் செழிப்பா இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் செழிப்பு மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. நமக்கு பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வரும். இயேசு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் வீடுகளையும் நிலங்களையும் தகப்பன்களையும் தாய்மார்களையும் வீடுகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவேன். அது எப்படி தருவேன்? துன்பங்களோடு நீங்கள் பெற்றுக்கொள்வேன்னு சொன்னார். அப்போ செழிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு துன்பங்களை, பாடுகளை, துயரங்களை வேணான்னு சொல்லக்கூடாது. அதுவும் இதுவும் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு நம்ம வாழ்க்கை சரியாக போகும். நம்ம பாடுகள், துன்பங்கள் வரலன்னா நமக்கு கர்த்தரோடு நம்ம நெருங்க மாட்டோம், கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க மாட்டோம். செழிப்பு இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். செழிப்பு, ஆசீர்வாதம் நமக்கு ரெண்டும் தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வீணாக போயிடும். அதனால் நாம் என்னடா ஆண்டவர் எதுக்குடா நம்ம ரட்சிக்கப்பட்ட மனம் தரும்னு சொல்லி நம்ம பேதலித்து போயிடுவோம். அதனால் ரெண்டுமே வேணும் நமக்கு. ஆண்டவர் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தேவன் தருகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 35:1-2 பார்க்கும்பொழுது, வனாந்தரமும் வறண்ட நிறம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வனாந்தரம் வயல்வெளியா மாறும், கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இருக்குது, வறண்ட நிலம் போல இருக்கிறது. அந்த வறண்ட நிலம், வனாந்தரம், கடுவெளி கழித்து செழித்து மிகுதியாய் புஷ்பத்தை போல பூக்கும் என்று சொல்லுகிறார். இது மாறுமா மாறாதா? ஏசாயா 35 பார்க்கும்போது, லீபனோனின் மகிமை, கர்மேல், சாரோன் என்பவைகள் அலங்காரம் அவைகளுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட வருவார், ரட்சிக்க வருவார், பலனளிக்க வருவார் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், குருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடர்களை செவி திறக்கப்படும், ஊமையின் நாவு கெம்பி இருக்கும், நொண்டிகள் எல்லா சப்பானிகள் ஆண்டவர் மானை போல துள்ளி குதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். வறண்ட நிலம் நீரூற்றாக மாறும், அங்கே நீர்க்கேணிகள் உண்டாகும், அங்கே வனாந்தரத்திலே ஆறுகள் பாய்ந்தோடும் என்று சொல்லுகிறார். இப்படிலாம் ஆண்டவர் எப்படி செழிப்பா மாத்துறார் பாருங்க. வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடம் புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு பெரும்பாதையான வழியை ஆண்டவர், செம்மையான வழியை நமக்கு உண்டாக்குவார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதில் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவாள் என்று சொல்லுகிறார். ஆக உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தரமாய் இருந்தாலும் இன்றைக்கு புஷ்பத்தை போல, அது கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் சொன்னது போல வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 5:1 என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு நேசருடைய திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே திராட்சை தோட்டம்னா சபை, தேவனுடைய சபை. அந்த தேவனுடைய சபை எங்க இருக்குதுன்னா மகா செழிப்பான மேட்டில் இருக்கு. அது மேடான ஸ்தலம் இருக்குது, செழிப்பா இருக்கு. ஏன் மேட்டில் வச்சிருக்காருன்னா, போகிறவங்க வருவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தேவனுடைய சபையை பார்க்குறாங்க. அதனால
தேவனுடைய சபை சாட்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தேவன் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் சாட்சியாக வேணும். ஏன்னா மகா பெரிய மேட்டில் வச்சிருக்கிறாரு, அது செழிப்பா வைத்திருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எந்த விதமான செழிப்பு இல்லாம வறுமை, ஏழ்மை, கடன், கண்ணீர், வறட்சி இப்படியே இருக்கிறதா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க போய் சபைக்கு போங்க, ஆவிக்குரிய சபைக்கு போங்க, ஆராதனை பண்ணுங்க. அந்த ஆராதனையில கர்த்தர் ஆராதனை பண்ணி தேவ மனிதர்கள் மூலமாய் கொடுக்கிற செய்தியை கேட்டு பாருங்க. உங்களுடைய வனாந்தரம், வறட்சி எப்படி மாறும்? செழிப்பான மேடு, திராட்சை தோட்டம் செழிப்பான மேடாக மாறும். என்ன பண்றாரு அங்க ஆண்டவரு? அங்க மழையை கொடுக்கிறாரு. அங்க போய் நீங்க ஆராதனை பண்ணும்போது நல்ல மழையை கொடுக்கிறார். களையை கொத்தி எடுக்கிறார். கிளைகளை எல்லாம் வெட்டி தேவையானதை மாத்திரம் தான் வைக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அதனுடைய முள்ளு கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துறாரு. அதில் ஒரு கோபுரத்தை நாட்டுகிறார். அவர் ஒரு ஆலையை உண்டு பண்ணுகிறார். திராட்சரசத்துக்காக அதை காத்திருக்கிறார். நான் எந்த வேலை செய்யாம இருக்கிறேன், எல்லா வேலையும் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சபையில போனாதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஏசாயா 27 அதிகாரம் 3 4 வசனம் சொல்லி இருக்கிறது, நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அந்த திராட்சை தோட்டம், அதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன்னு சொல்றார். தேவனுடைய சபைனா ஏதோ புறம்போக்கு மாதிரி இருக்கிறது கிடையாது. அதற்கு ஒரு ஓவர்சியர், ஒரு அதிகாரி இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன்னு சொல்றார். எப்படி மனைவியை புருஷன் காப்பாற்றுகிறது போல தேவன் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். தண்ணீர் பாய்ச்சுறார். வேண்டியதான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீருடைய ஊற்று, ஜீவ தண்ணீர் எல்லாம் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து மாத்திரமல்ல, அதுக்கு நல்ல உரத்தை கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அங்கே ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை தேவன் காத்து கொள்ளுகிறார். இரவும் பகலும் அவருடைய கண்கள் அதன் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் இருந்து இரவும் பகலும் தேவன் அதை பாதுகாக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நல்ல செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம், அதுதான் தேவனுடைய சபை. ஆனா அந்த சபைக்குள்ள நீங்க போனீங்கன்னா என் உபத்திரம்லாம் போயிடும், என்னுடைய பாடுகள் போராட்டங்கள் போயிடும் அப்படின்னு நினைச்சா தப்பு. ஏன் அப்படின்னா, உபத்திரங்கள் பாடுகள் வரத்தான் செய்யும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். இயேசு போன பாதையில தான் நாமும் போகணும். நாம நூதன சீஷர்களா இருக்கக்கூடாது. உபத்திரம் பாடு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அப்படியானால் செழிப்பு உண்டு, உபத்திரங்களும் பாடுகள் உண்டு. ஏன்னா செழிப்பு நாம் நல்லா இருப்பதற்காக, உபத்திரங்கள் பாடுகள் கர்த்தரை நெருங்கி ஆண்டவரோடு ஜீவிப்பதற்காக, நம்மை புடமிட்டு மெருகேற்றி நல்ல பசும்பொன்னாய் மாற்றி நல்ல ஒரு வல்லமையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தான் இந்த பாடுகள் துன்பங்கள்லாம் நமக்கு வருகிறது. நம்மை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த தான் பாடுகள் துன்பங்கள்லாம் நமக்கு வருகிறது. ஆகவே நல்ல திராட்சை தோட்டம், இந்த நல்ல திராட்சை தோட்டம் செழிப்பான மேட்டிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே செழிப்பு, தேவனுடைய சபைக்கு போய் ஆராதனை பண்ணுங்க. ஆவிக்குரிய சபை, நீங்க ஞானஸ்நானம் பெற்ற சபையில இருக்கணும். நீங்க எந்த சபையில போய் உட்காராதீங்க, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த சபைக்கு போங்க. ஞானஸ்நானம் கொடுத்த சபை ஊழியக்காரனுக்கு அடங்குங்க. அங்க பிரச்சனை வந்தா கூட நீங்க அடங்கி ஜெபம் பண்ணி அங்கேயே அந்த ஊழியத்திலே நிலைத்திருங்க, அந்த சபையில நிலைத்திருங்க. அந்த ஞானஸ்நானம் பெற்ற சபையில, அந்த ஆவிக்குரிய சபையில நீங்கள் உங்க ஊழியக்காரனை கீழ்ப்படிந்து அங்க ஆராதனை பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு செழிப்பான ஒரு நிலைமையை சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே அங்கே இங்கே அலைந்து தெரியாதீங்க. உங்க சபையை விட்டுட்டு, உங்களுடைய மேய்ப்பனை விட்டுட்டு ஊரெல்லாம் அலைந்து திரிந்து எங்கன்னா போகலாம், வேற எங்கன்னா போய் சபைக்கு போகலாம் போகாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் கொடுத்த இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையும் பாதுகாப்பும் கிடைக்கும். பாதுகாப்பு இல்லாம போயிடும். அதனால இன்றைக்கு நீங்க சொல்லுகிற செய்தியை கேட்டு அதன்படி செய்யுங்க. மூன்றாவதாக சங்கீதம் 66:12 ஒரு வார்த்தை இருக்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்,
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணின்னு சொல்ற, அது ஒரு காலம். துன்பத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு காலம். மனுஷர் நம்மள தலைமையில ஏறி ஏறி நடந்து போய் நம்மளை மொட்டையாக்கிட்டாங்க நிறைய பேர். அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. அப்புறம் தீயை கடந்து வந்தோம், மகா பெரிய உபத்திரம். தண்ணீர் கடந்து வந்தோம், பெரிய துன்பங்கள். இந்த தீயின் தண்ணீரை கடந்து வந்து நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் தெரியுமா? செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ நாம் என்னதான் செய்யணும்? வேதத்தில் இருக்கிறது, கர்த்தர்கிட்ட நம்ம திரும்பணும். வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, அவருடைய பரிசுத்த வேத வசனத்தின் மேலே பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கணும். அப்போ அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல செழிப்பாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி, பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அந்த செழிப்பு நம்மள வந்துடும். அபிஷேகம் பெறாவிட்டால் நீங்கள் காத்திருந்து ஆவினாலே வல்லமையால் அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிங்க. உங்க சபைக்கு போங்க. உங்க ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரன் கீழ்படிங்க. உங்க சபையில நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற சபையில நிலைத்திருங்க. பாதுகாப்பும் செழிப்பும் ஆசீர்வாதம் சீக்கிரமாய் பெற்றுக் கொள்வீர்கள். இது தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இந்த வறட்சியிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ஆண்டவரே, பசியிலும் பட்டினியிலும் அல்லது எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது என்று நினைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வரட்டும். ஆண்டவரே, செழிப்புள்ள காலங்களையும் நன்மைகளையும் தருகிற தேவன், மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டமாகிய சபையிலே எங்களை கொண்டு வந்து வைக்கிற தேவன் கர்த்தாவே, இந்த நாளிலே நல்ல திராட்சை தோட்டம் செழிப்பான மேட்டில் இருக்கிறது. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர். இரவும் பகலும் அதை ஒருவனும் சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுகிற தேவன். மூன்றாவதாக நான் பார்க்கிறோம், மனுஷர் எங்கள் தலைமையில ஏறி போன காலங்கள் உண்டு. தீயும் தண்ணீரும் கடந்து வந்த காலங்கள் உண்டு. அதெல்லாம் எங்களை விட்டு கலந்து போயிட்டது. இப்போ செழிப்புள்ள இடங்களில் எங்கள் கொண்டு வைத்திருக்கிறீர். நாங்கள் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை உள்ள பிரதேச உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள அந்த எங்கள் சபைக்கும் எங்கள் ஊழியக்காரனுக்கும் நாங்கள் எங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த செழிப்பை பகிர்ந்து கொடுக்கிற மக்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சுயநலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. செழிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள் திரளாய் பெருகும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.